ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை தக்காளி. இந்த பச்சை தக்காளியை வச்சு ஒரு தொகையல். இந்த பச்சை தக்காளியை பொறுத்த மட்டுக்கும் இது எங்களோட வீட்டில் விளைஞ்ச ஒரு தக்காளி, ஸ்பெஷாலிட்டியும் அது. ஸோ இந்த பச்சை தக்காளியை வச்சு ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொகையல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கு நல்லா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த பச்சை தக்காளி வச்சு எப்படி ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தொகையல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி என்கிட்ட ரெடியாக இருக்குது. உங்களுக்காக ஒன்று கட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ தக்காளி, கட் பண்ண தக்காளி என்கிட்ட ரெடியாக இருக்குது. வாங்க கிச்சனில் போய் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பச்சடி பார்க்கலாமா? இந்த தக்காளி பச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலையை போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலையை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா வரும். லோ ஃப்ளேமில் வறுபடணும், உள்ள வரைக்கும் கிறிஸ்ப் ஆகணும். ஸோ அதனால் பொறுமையாக 5லேருந்து 10 நிமிஷம் பொறுமையாக இதை நல்லா வறுத்தடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்க்கடலையை ஃப்ளேமை ஸ்லோவில் தான் இருக்குது. வேர்க்கடலையை வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். நல்லா சூடு ஆகட்டும். மறுபடியும் அந்த பேன் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம எண்ணெய் சுட்டுடுத்து நான் 2 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா மேலே ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. பார்த்தீங்களா, மிளகா நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை டைரெக்டாக மிக்சிக்கு மாற்றிடுறேன். ஒரு 5 பச்சை மிளகா. இங்கே இருக்கிற பச்சை மிளகா நல்ல காரம், அதனால தான் நான் 5 போடுறேன். உங்கள் கிட்டே இருக்கிற பச்சை மிளகாயோட காரம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் நீங்கள் கூட குறைக்க சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இருக்கிற பச்சை மிளகாய் நல்ல காரம், அதனால தான் கம்மி நம்பர் சேர்க்குறேன். இப்போ இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டோம். அதையும் நான் டைரெக்டாக மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். எங்கிட்ட ஒரு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், பூண்டு சேர்க்குறேன். பூண்டு வந்து ஆப்ஷன், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, வேண்டான்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகும். பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்தேன். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ தக்காளி, பச்சை தக்காளி, ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸு இந்த ஆயிலில் இந்த தக்காளி வெங்காயத்தையும் நல்லா குக் பண்ணலாம். ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் முதல்ல கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்து இதுலேயே
ஒரு சிறு துண்டு புளி, ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் சீரகம், போட்டு போட் பண்ணு. நான் நடுவில் ஒரு 2 வாட்டி மூடியை எடுத்து கலரி கொடுத்தேன். இந்த மாதிரி மூடி நடுவில் எடுத்து இன்னொரு வாட்டி கலரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இப்போது நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தொகையில் மாதிரி அரைப்போம். அரைக்கும் போது நான் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம வதக்கின பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இந்த வேர்க்கடலையோட தோல் எடுத்துட்டேன். இதை முதல்ல மிக்சியில் சேர்த்துட்டு இதை அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வேர்க்கடலையை இந்த மாதிரி முதல்ல திரிச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட ஆறி வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி அதை சேர்த்துருங்க. அப்புறம் வதக்கின அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம்லாம் சேர்த்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துட்டு இதை பல்ஸில் ஓட்டுங்க. நான் பல்ஸில் ஓட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு வாய்க்கு அந்த தக்காளி கிடைக்கணும். அந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டால் நம்மளோட பச்சை தக்காளி தொகையல் தயார். ஆந்திரா ஸ்டைலில் பண்ணது. அவள் பச்சடின்னு சொல்லுவாள். ரைஸ் கூட டெட்லி காம்பினேஷன். இட்லி, தோசை சொல்லவே வேணாம், பிரமாதமாக இருக்கும். பச்சை தக்காளியை வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொகையல் ஒரு அட்டகாசமான ரெசிபி. ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஃபன் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு செஞ்சு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshbojana.